சகோதரர் கேட்டிருக்காரு, காபிர்களுக்காக துவா செய்யலாமா? காபிர்களுக்காக துவா செய்யலாமா அப்படின்னு சொன்னா என்ன துவா? காபிர்கள், உயிரோடு இருக்கிற காபிர்கள், அவருடைய ஹிதாயத்துக்காக தாராளம் துவா செய்யலாம். அவருடைய உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தாராளம் துவா செய்யலாம். அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்காண்டியோ அல்லது அவங்க பொருளாதார ரீதியாக நொடிஞ்சு போயிருக்காங்க, பொருளாதாரம் கிடைக்கிறதுக்காண்டியோ உலக ரீதியான துவாக்கள் தாராளம் அவங்க செய்யலாம், தப்பில்லை. யாரும் உயிரோடு இருக்கிற காபிர்களுக்கு. ஆகிரத்து ரீதியான துவா செய்யலாமா? யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் காபிர்கள்ட்ட கேட்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உயிரோடு இருக்கவங்களுக்காக யா அல்லாஹ் அவங்கள பாவத்தை மன்னிச்சிரு, சொர்க்கத்தை கூட அவங்களுக்கு நரகத்தை பாதுகாத்துரு, கபர் அதாவது பாதுகாத்துரு என்று காபிர்களுக்காக துவா செய்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. செத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு கபருடைய அதாவது பாதுகாக்கிறதுக்கோ அல்லது மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காண்டியோ அல்லது நரகத்தை பாதுகாக்கிறதுக்கான துவா கேட்கறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர் உலக சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், நல்ல பணம் வளம், நல்ல குடும்ப சூழ்நிலை, நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக துவா செய்யலாமா? தாராளம் துவா செய்யலாம், தப்பு கிடையாது.